தேனி போடிமெட்டு மலை சாலையில போயிட்டு இருந்த வாகனம் ஒண்ணு திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்காக கொச்சி விமான நிலையம் நோக்கி போயிட்டு இருந்த வாகனம் தீப்பிடிச்சு எரிஞ்சு எலும்பு கூடா காட்சி அளிச்சிருந்திருக்கு. ஏற்கனவே இதே சாலையில 100 அடி பள்ளத்துல வாகனம் ஒண்ணு கவிழ்ந்த விபத்துல ஒருத்தர் உயிரிழந்த நிலையில மறுபடியும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. மதுரையில இருந்து கார்த்திக் ராஜா, ராம் பிரகாஷ், வைஷ்ணவ் ஆகிய 3 நபர்கள் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலை சாலை வழியா இவங்க கொச்சி விமான நிலையத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. தமிழக கேரள எல்லை பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இது விளங்குது. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தொலைவும் 18 கொண்டை ஊசி வளைவுகளும் கொண்டிருக்கு இந்த சாலை. தமிழகத்திலிருந்து கேரளா போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் இடுக்கி மாவட்டம் வழியா கொச்சி விமான நிலையத்துக்கு போகக்கூடிய மக்களும் இந்த சாலையை பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்காக தான் மதுரையிலிருந்து இந்த 3 நபர்களும் கார் மூலமாக இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 17வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுடைய கார் திடீர்னு சாலையில நின்றுருக்கு. உடனடியா என்னாச்சுன்னு இறங்கி பார்க்கறதுக்குள்ளேயே கார்ல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா அந்த 3 நபர்களும் அவங்களுடைய உடைமைகளை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்குள்ள கார் முழுக்கவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா பக்கத்தில் இருந்தவங்க தீய அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கார் முழுசா எரிஞ்சு சேதமடைஞ்சிருக்கு. குரங்கணி போலீசார் விரைந்து வந்து அங்க விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே சாலையில 4வது கொண்டை ஊசி வளைவுல 100 அடி பள்ளத்துல சுற்றுலா பயணிகளுடைய வாகனம் கவிழ்ந்த விபத்துல ஒருத்தர் உயிரிழந்திருந்தாரு. அந்த சம்பவமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியா போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.